தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஜூம் மீட்டிங் வழியாக இணைத்து உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் நீர் தந்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவங்களையும் உலக மக்கள் அனைவருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கும் செம்மறியாக சிலுவை மரணம் ஏற்று அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து இன்றும் உயிருள்ள தேவனாக எங்களோடு இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வருகின்ற உன் தயவுக்காக கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து இப்பாடலை பாடுவோம். யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை நேயித்தெழுந்தார். யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரணை துதித்திடவே யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன தெரிப்பட்டன, நொடியில் மூறிப்பட்டன. யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், எழுந்தார் என்ற துணி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், எழுந்தார் என்ற துணி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரியை எழுத்தெழுந்தார். யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரித்தேன், ஆனாலும் சதாகாலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி அனுதினமும் நம்மை ஆற்றி தேற்றி பல அதிசயமான காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்து நம்மோடு இருக்கும் கர்த்தரை புகழ்ந்து இப்பாடலையும் பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார், அதிசயம். எகிப்தில் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார், அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார், அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார், அதிசயம்.
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தன் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தன் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். ஆண்டவரே, இன்றைய நாளில் தேவ செய்தி கொடுக்கும் சகோதரி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி அவர் வழியாக நீர் பேசும் ஆண்டவரே. அவரை ஆசீர்வதியும், அவர்களை வழிநடத்தும். இவைகள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுநேற்ற அற்புதமான நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் மத்தியில் இருக்கிற சிஸ்டர் சாத்திமா ரோஸ்ரீ அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் அன்பின் தகப்பனே, துதிகளுக்கு பாத்திரரே, துதிகளில் பயப்படத்தக்க தேவனே, துதிகளில் மகிழ்பவரே, உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உடைய வேத வார்த்தைகளை தியானிக்க நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காக, இந்த பிளாட்ஃபார்முக்காக மக்கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா, என்னை மறைத்து நீர் பேசும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கை பயணத்திலும் சகல நாட்களிலும் நம்மோடு கூட வருபவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. வேதத்திலே ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் நமக்கு கொடுத்துள்ள மிகச்சிறந்த வாக்குத்தத்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்ற வாக்குத்தத்தம் ஆகும். ஆகவேதான் இயேசு இந்த உலகத்திலே குழந்தையாக பிறந்தபோது கூட அவருக்கு இம்மானுவேல், தேவன் நம்மோடு என்ற பொருள்படும்படியாக அவருக்கு பெயரிடப்பட வேண்டும் என்று தேவதூதன் மரியாளிடம் சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்படின்னா, அது ஒரு நெடுந்தூர பயணம் தான். சங்கீதம் 90 நம்ம வாசிக்கிறோம்,
நம்முடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்முடைய கணவரோ மனைவியோ அல்லது நம்முடைய பிள்ளைகளோ அல்லது நம்முடைய பெற்றோரோ உடன்பிறப்புகளோ நம்மள்கிட்ட சொல்லலாம், பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தைரியப்படுத்தக்கூடும். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? வாசிக்கலாம். எஸ்ஐயா 2:22. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஆமா, ஒரு மனிதனை கடைசி வரை பின்தொடர்ந்து வருவது யார் என்பதை விளக்குவதற்கு கவிஞர் கண்ணதாசன் கூட ஒரு தத்துவ பாடலை எழுதினார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று ஒரு கேள்விக்குறியோடு தான் இந்த பாடலை முடிக்கிறார். அதற்கு பின்னாக யார் வரப்போறா அப்படிங்கிற விவரம் கூட அவருக்கு தெரியல. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் பிறந்தது முதல் இறந்த பிறகும் கூட நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்ல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக நமக்கு இருக்கிறார் என்பது நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். தாவீத கூட சங்கீதம் 23:6 கூறுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று. ஆகவே இயேசுவின் நன்மையும் கிருபையும் இந்த உலக வாழ்க்கையுடன் முடிந்து விடாது, அதன் பிறகும் கூட தொடர்ந்து வரும் என்று தாவீது கூறுகிறார். ஏசாயா 54:10 வாசிக்கலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளால் அவர் நம்மோடு கூட இருப்பதை உறுதிப்படுத்துகிறார். நம்முடைய வேதத்தை வாசிக்கும் போது ஒரு சில வசனங்களை கூட நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த வசனங்கள்ல கூட ஆண்டவர் நம்மோடு இருப்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். இந்த யோபு புஸ்தகம் அதை வாசிக்கும் போது, அந்த யோபு புஸ்தகம் தான் முதலாவது எழுதப்பட்ட புஸ்தகம் கூட சில பேர் சொல்றாங்க. அந்த அத்தனை ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே யோபு 19ஆம் அதிகாரம் 25 சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தரிசனத்தை யோபு பார்க்கிறாரு. அதே போல எசாயா 41:10 நம்ம வாசிக்கிறோம், நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. சங்கீதம் 121:5 வாசிக்கிறோம், கர்த்தர் உன் பக்கத்தில் வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிறார் என்று. யோசுவா 1:5 நாம் வாசிக்கிறோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. 1 யோவான் 4:4 வாசிக்கும் போது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று. அப்ப எரேமியா 20:11 கர்த்தர் பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்று அங்கு வாசிக்கிறோம். யாத்ராகம் 34:10 கூட மோசேட்ட கர்த்தர் சொல்றாரு, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று. ஆகவே கர்த்தர் சகல நாட்களிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த உலகத்துல யார் யார் பிறந்து வாழ்ந்து மரிக்கிறார்களோ அவர்கள் அனைவரோடும் கூட நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பிறகு தன்னுடைய சீஷர்களை திடப்படுத்த கூறிய வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். இதோ உலக முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்று. அப்ப கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு ஞாயிறை கொண்டாடி நாம் மகிழ்ந்தோம். சிலுவையில் அறையுண்டு மரித்த ஆண்டவர் இயேசு மறை நூல் வாக்குகளின் நிறைவாய் உயிர்த்தெழுந்து உலகிற்கு மீட்பை கொண்டு வந்த தினம்தான் ஈஸ்டர் தினம். நாம் எவ்வளவு விழாக்களை கொண்டாடினாலும் அனைத்திற்கும் சிகரமாய் விளங்குவது ஈஸ்டர் பெருவிழா தான். இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு மனுக்குலம் முழுவதற்குமான ஒரு உயிர்ப்பு, புது வாழ்வின் தொடக்கமும் அதுதான். இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு நமக்கு என்னென்ன உண்மைகளை நமக்கு கற்றுத்தருகிறது என்பதை முதலாவது பார்ப்போம்.
முதலாவது, இந்த உலகத்து மனிதர்கள் என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு நிமிடமும் மனிதன் கல்லறையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? கல்லறை ஒரு முடிவு அல்ல, மரணம் ஒரு முடிவு அல்ல, அது ஒரு வாசல் தான். ஒரு வாழ்க்கையிலிருந்து நித்திய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்கின்ற வாசல் தான் மரணம். அதே போலதான் இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியை காட்டியிருக்கிறாரு. இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்து உயிர்த்து மீண்டுமாக பரலோகத்திற்கு அவர் ஒருவரை தவிர இதுவரை யாரும் அந்த பரலோகத்துக்கு ஏறி சென்றதில்லை என்று யோவான் சுவிசேஷத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். நமக்கு ஒரு மாதிரிகை காட்டியிருக்கிறாரு. ஒரு வாழ்க்கையில் இருந்து நித்திய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்கின்ற தான் அதுதான் அதனுடைய வாசல் தான் மரணம். அது எப்படி உண்மை என்பதை இயேசு தன்னுடைய உயிர்த்தெழுதலினால நமக்கு நிரூபித்து காமிச்சிருக்கிறாரு. இரண்டாவதாக, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நம் ஒவ்வொருவரும் ஆர்ப்பரிக்கத்தக்கதாக மரணம் ஒரு முடிவு அல்ல, அது ஒரு ஆசீர்வாதம் என்பதை அவர் தன்னுடைய உயிர்த்தெழுதலினாலே நிரூபித்தார். வாசிக்கலாம், எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆகவே நமக்கு மரணத்தை குறித்து நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா இந்த மரணம் ஒரு வாழ்க்கையில நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதற்கு பின்பாக நமக்கு ஒரு பரலோக வாழ்க்கை இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறது. மூன்றாவதாக இயேசு என்ன சொல்றாரு? யோவான் 14:1-3 வாசிக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு ஆறுதலா அவர்கிட்ட பேசுறாரு. நான் போகிறேன், உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன். ஆயத்தம் பண்ண பிறகு நான் மறுபடியும் வருவேன். உங்களை என்னோடு இருக்கும்படிக்கு மறுபடியும் நான் உங்களை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு அவர் பாடுபடுறதுக்கு முன்னாடி சீஷர்களுக்கெல்லாம் உட்கார வச்சு உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம்னு சொல்லி அவர் இந்த வார்த்தைகளை சொல்றாரு. அப்போ இயேசு உயிர்த்தெழவில்லை அப்படின்னா இந்த விசுவாசம் வீணானதாக போய்விடும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இவரே உயிருடன் எழுப்பப்படவில்லை, இவரே அங்க போகலையே, இவர் எப்படி என் மரணத்துக்கு பின்னால ஒரு வாழ்க்கையை வாக்கு பண்ண முடியும் அப்படின்னு நினைத்திருப்போம். ஆனால் இன்றைக்கோ அவர் மறுபடியும் வரப்போவது நிச்சயம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நிச்சயத்தை கொடுப்பது இயேசுவின் உயிர்த்தெழுதல் தான். நான்காவதாக, இயேசு மீண்டும் வருவார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 1:11 வாசி. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆமா, அப்போ நமக்கு நியாய தீர்ப்பு நிச்சயம் இருக்கு. இயேசு மறுபடியும் வருவார் என்ற நிச்சயம் இருக்கு. அவரை நியாயம் தீர்க்க வருவாருங்கிறது நமக்கு தெரியும். பூமியிலே மரித்தவங்க இந்த அக்கினிக்கு இரையாக நிறைய பேர் மரிச்சிருக்காங்க. அப்புறம் கடல்ல எவ்வளவோ பேர் மரிச்சிருப்பாங்க. அப்படி இதுவரை இறந்த அனைத்து மக்களையும் ஆண்டவர் உயிரோடு எழுப்புவாரு. அப்ப அந்த நேரத்துல உயிரோடு எழுப்புற நேரத்துல யாரெல்லாம் உயிரோடு இந்த உலகத்துல ஜீவிச்சுட்டு இருக்காங்களோ வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவர்களையும் ஆண்டவர் எழுப்புவாரு. நம்ம அப்புறம் அவர் சிங்காசனத்துல அவர் வீட்டிலிருந்து அவர் நம்மளை ஒவ்வொருவரையும்
நியாயம் தீர்ப்பாரு. ஒவ்வொரு செய்த காரியங்களும், நம்ம நினைச்ச எண்ணங்களும், நம்ம அந்தரங்கத்தில் செய்த பாவங்களும் ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அதுக்கு பேர் தான் ஜீவ புஸ்தகம். அதுக்கு அடிப்படையில் நியாயம் தீர்ப்பு நடைபெறும். அப்ப ரெண்டே ரெண்டு காரியம்தான் நடக்கும். ஒன்று, மோட்ச சந்தோஷத்துக்குள் வா என்ற மீட்பு, அல்லது நரகத்திற்குள் தள்ளுண்டு போ என்கிற தீர்ப்பு. இது நிச்சயம் நடக்கும். இது இந்த பயம் நமக்கு இருப்பதனாலதான் நம்ம வாழ்க்கையில் கூட ஒரு பரிசுத்த வாழ்க்கை பாதையில நம்ம நடக்கணும் அப்படிங்கிற முயற்சி நமக்கு இருக்கு. மேலும் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளும் வரை அவர் அநேக மக்களுக்கு தரிசனம் ஆகிறாரு, அநேகரை ஆசீர்வாதங்களா நிரப்புறாரு. அவர் எம்மாவு சீடர்களோட கூட அவர் கூடவே நடந்து அவர் மறைநூல், அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறியதை குறித்து எல்லாம் அவங்களோட ஆலோசனை செய்துட்டு வர்றார் உயிர்த்த ஆண்டவர். அதே ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோட இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதை குறித்து அவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறாருங்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம். முதலாவது, மகதலா மரியாளிடம் இயேசு பேசுறார். என்ன பேசுறாரு? யோவான் 20:15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். மகதலா மரியாளுக்கு தான் முதல்ல ஆண்டவர் தரிசனமாகி மகதலா மரியாள்கிட்ட பேசுறாரு. அப்போ அவ அழுதுட்டு இருக்கும்போது இயேசு ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலா பேசுறாரு. அதே கேள்வியை கூட இயேசு இன்றும் கூட அவரை தேடுகிற பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறாரு. ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் அளிக்கும் தேவனாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:3 வாசிக்கலாம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். அவர் முதலாவது நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் அளிக்கும் தேவனாக இன்றும் நம்மோடு இருக்கிறார். இரண்டாவதாக மத்தேயு 28:6-8 வரை உள்ள வசனங்கள். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். இத பாருங்க, இயேசு சொன்னபடியே அவர் நான் உயிர் தருவேன், 3ஆம் நாள் உயிர் தருவேன் என்று சொன்னபடியே அவரு உயிர் தெழுந்த பிறகு அந்த சீஷர்களுக்கு தரிசனமாகிறாரு. அவங்க நீங்க போய் எருசலேம்ல மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க, சீக்கிரமாய் போய் நான் உயிர் தெழுந்ததை அவர்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லும்போது, அவங்க பயத்தோடு இருந்தவங்க மகா சந்தோஷத்தோடு கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள்னு இங்க வாசிக்கிறோம். அப்போ அவங்களுக்கு முதலாவது அவங்களுக்கு இயேசு உயிர் தெழுந்ததை குறிச்சு பெரிய சந்தோஷம், மகா சந்தோஷத்தோடு கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். இங்கு இவர்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷம்ங்கிறது ஒரு உலக பிரகாரமான ஒரு சந்தோஷம் கிடையாது. அது எப்படிப்பட்ட சந்தோஷம்னா அது நமக்கு எப்படிப்பட்ட சந்தோஷமாக இருக்கணும்? ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. சந்தோஷம் பிலிப்பியர் 4:4 கூட நம்ம வாசிக்கிறோம், சந்தோஷமாய் இருங்கள். மீண்டும் சொல்கிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிலிப்பியர் 4:4 கூட வாசிக்கிறோம். அப்போ நம்ம கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதுதான் ஒரு முக்கியமான சந்தோஷம். கலாத்தியர் 5:22 வாசிக்கும் போது ஆவியின் கனிகள் 9 குறிச்சு வாசிக்கும் போது முதலாவது அன்பு, 2வது சந்தோஷம். அந்த சந்தோஷம் என்பது ஆவியின் கனிகளில் ஒன்று.
மூன்றாவது என்னன்னா, நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் சமாதானம். இயேசு வந்து பாடுபடுவதற்கு முன்பாக தனது சீடர்களை பார்த்து 14:1 சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக அப்படின்னு சொல்றாரு. இயேசுவின் பாடுகளை ஆரம்பிக்கும் போது, ஆனா சீஷர்கள்லாம் பயந்து ஓடிடுறாங்க. அப்போ உயிர்த்த ஆண்டவர் வந்து முதலாவது அவங்க பயந்து ஓடினாக்கு கூட எல்லா சீஷர்களுக்கும் அவரு தரிசனமாகி அவரு சொல்றாரு, சமாதானம், உங்களுக்கு சமாதானம். யோவான் அந்த அவரு கொடுக்கக்கூடிய அந்த சமாதானம் வந்து எப்படிப்பட்ட சமாதானம்? இயேசு கொடுக்கக்கூடிய சமாதானம் அது உலகம் தரக்கூடாத, தர முடியாத ஒரு சமாதானம். யோவான் 14:27 அவருக்கு இயேசு சொல்றத வாசிக்கலாம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு கொடுக்கிற அந்த சமாதானம் வந்து நம்ம உள்ளத்தில் உள்ள கலக்கங்களையும் நம்மளுடைய பயத்தையும் அது நீக்கி போடுகிற ஒரு சமாதானம். இந்த சமாதானம் கூட கலாத்தியர் 5:22 சொல்ற அந்த ஆவியின் கனிகள்ல ஒரு கனி. சமாதானம் என்பது ஆவியின் கனி. நான்காவதாக ஆண்டவர் வந்து நம்ம உயிர்த்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் வந்து ஒரு நிரம்பி வழியும் ஆசீர்வாதத்தால நம்மளை நிரப்புறாரு. அப்ப சீஷர்கள்லாம் யூதர்களுக்கு பயந்து அவங்க எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. அப்போ பேதுரு சொல்றாரு, நான் வந்து மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மற்ற சீஷர்களும் என்ன செய்யறாங்க, அவரோட மீன் பிடிக்க போறாங்க. இரவு முழுவதும் அவங்க பிரயாசப்படுறாங்க, ஒரு மீனும் கிடைக்கல. அப்ப அவங்க கரைக்கு வர்றாங்க. கரையில இயேசு நிற்கிறாரு. ஆனா சீஷர்களுக்கு இயேசு தான் அப்படிங்கிறது தெரியல. அப்போ இயேசு வந்து அவங்கள பார்த்து சொல்றாரு, எங்களை புசிப்பதற்கு ஏதேனும் உங்களிடம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு, வலப்பரமாக உங்கள் வலையை போடுங்கள்னு சொன்ன உடனே அப்போ திரளான மீன்கள் அது அகப்பட்டதை பார்த்த யோவான் வந்து உடனே பேதுருவிட சொல்றாரு, அவரு வந்து கர்த்தர் தான் வந்து கரையில நிக்கிறாரு. அப்போ இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அப்ப திரளான மீன்கள் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த அற்புதம் வந்து வேற யாராலையும் செய்ய முடியாதுங்கிறத அவங்க வந்து ஆச்சரியப்பட்டு, இவ்வளவு மீன்கள் நமக்கு அகப்பட்டதுன்னா அப்போ கரையில நிக்கிறவர் வேற யாரும் இல்ல, நம்ம ஆண்டவர் தான் அப்படிங்கிறத யோவான் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம வாழும்போது அவர் வந்து நமக்கு நிரம்பி வழியும் ஆசீர்வாதத்தை நமக்கு தராரு. யோவான் 21:6 வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைச்சது. அஞ்சாவதாக வந்து நம்ம பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு கிடைக்குது. அதாவது இயேசு வந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போதுதான் அவர் வாக்களிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை நமக்கு தந்துட்டு போறாரு. தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. அதாவது அபிஷேகம், ஆவியானவருடைய அபிஷேகம். யோவான் 16:7 வாசிக்கலாம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து இந்த உலகத்திலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் அப்படின்றார். இந்த காலத்துல பரிசுத்த ஆவியானவர் தான் கிருபையின் ஆவியானவராக இந்த உலகத்திலே இப்ப வந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். அவரு சொன்னபடி அவர் வாக்களித்த அந்த பரிசுத்த ஆவியானவரை சீஷர்கள் எப்படி நிரப்பப்பட்டார் அப்படிங்கிறத அப்போஸ்தலர் 2:1-4 வரையுள்ள வசனங்களை பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்.
அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பெற்று, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட சீஷர்களும் மரியாளும் அந்த இடத்துல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும்போது அத நாவு வடிவில பரிசுத்த ஆவியானவர் என்ன சொன்னாரோ அந்த வாக்களிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்ட பின்பு அவர்களுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. அவர் ஆண்டவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்றதுக்கு ஒரு தைரியத்தோடு பிரசங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வல்லமை கிடைச்சது. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் கொடைகள் எல்லாமே இயேசு உயிர்த்ததன் ஆசீர்வாதங்கள் தான் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். 2 கொரிந்தியர் 1:21-22 வாசிக்கிறோம். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவரே தேவனே, அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமா, ஆவியின் அச்சாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். எபேசியர் 1:13 வாசிக்கிறோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஒவ்வொருவரும் நம்ம கிறிஸ்துவுக்குள் நம்ம ஞானஸ்தானம் பெற்ற அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை ஒவ்வொருவர் மேலும் அது போடப்படுகிறது. 6வதாக இயேசு நம்மளை விசுவாசத்துல உறுதிப்படுத்துறார். அத வாசிக்கலாம். யோவான் 20:27-30. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இந்த தோமா இயேசுவின் சீடர்கள்ல ஒருவர். அவர் இயேசு கூடயே இருந்தவர். அப்போ இயேசுவின் போதனைகளையும் அவர் இயேசு தான் பெறப்போகும் பாடுகளை 3 முறை அறிவித்த போது அவர் கூடயே இருந்தாரு. நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் அப்படின்னு சொன்னதையும் அவர் அறிந்திருந்தார். ஆனாலும் கூட சீஷர்கள் இயேசு எங்களுக்கு தோன்றினாரு, நாங்க நேர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னதை அவர் நம்பவே இல்லை. ஆனா அவர் நேர்ல பார்த்த பிறகே அவர் விசுவாசித்தாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஊனக்கண்களால இயேசுவை பார்க்க முடியாட்டாலும் நம்ம இருதயத்துல விசுவாசித்து நம்ம இயேசு கிறிஸ்துவின் மீது நம்ம நம்பிக்கை வைத்து நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால காணாமல் விசுவசிக்கிறவர்களே பேறு பெற்றவர்கள் என்ற அந்த கூட்டத்துல நம்ம இருக்கிறோம். ஏன்னா இயேசு நம்முடைய உள்ளத்துல ஒரு மகிமையின் நம்பிக்கையாக நம் உள்ளத்துல அவர் இருக்கிறது தான் ஒரு பெரிய ரகசியம். அதுதான் இயேசு கிறிஸ்துவ நம்ம காணாமல் விசுவசிக்கிற நாம் பேறு பெற்றவர்கள் அப்படிங்கிறத இயேசு அன்னைக்கே நம்மளை ஒரு பேறு பெற்றவர்களாக கூறிட்டு போயிருக்கிறார். அதான் 7வதாக இயேசு நமக்கு பரலோக வாசலை திறந்து வச்சிருக்கிறார். அதை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:1-2. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானோமானால் நிர்வாணிகளாய் காணப்படும். அப்ப இந்த பூமிக்குரிய கூடாரம் தான் நம்ம இந்த உடல். இந்த உடல் அழிந்து போனாலும் ஆண்டவர் நமக்காக கட்டியிருக்கிற நித்திய வீடு பரலோகத்துல இருக்கிறது என்ற நிச்சயத்தை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால்தான் அவரு இந்த உலகத்துல மரித்து மீண்டுமாக பரலோகத்துல போய் இருக்கிறாரு.
அவர் வந்து அதே போல நம்மளும் இந்த உலகத்துல மரித்து ஒரு நாள் பரலோகத்துக்கு போவோங்கிற நிச்சயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யோவான் 14:1-2-3 வாசிக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். பாருங்க, அப்போ இயேசு வந்து மறுபடியும் வருவாருங்கிற ஒரு நிச்சயம் இருக்கிறது. அவர் வலது பாரசத்துல இப்ப வீட்டிலிருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல மீண்டுமாக வருவார். அதுவே அவருடைய இரண்டாவது வருகை. அப்ப அந்த இரண்டாவது வருகையின் போது கிறிஸ்துவுக்குள் இதுவரை மரித்த அனைவரையும் அவர் பரலோகம் கூட்டி செல்வாரு. அப்போ இந்த உலகத்துல உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையும் கூட அவர் பரலோகம் கூட்டி செல்வார். இதையே 1 தெசலோனிக்கர் 4:16-17 வசனங்களை வாசிக்கும். ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகள்! சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து எவ்வளவு ஆணித்தரமா இந்த உலக வாழ்க்கையில மட்டும் கிடையாது, இந்த பரலோக வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்ம கூடயே இருப்பார். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய மிக பெரிய ஆறுதலான ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை விட பெரிய வாக்குத்தத்தம் ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், எப்பொழுது இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அது அவர் வந்து இன்னைக்கும் பரலோகத்துல வந்து அவர் பிரதான ஆசாரியரா பரலோகத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 8:1-2 கூட நம்ம வாசிக்கலாம். மேற் சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அப்போ இங்கேயும் நமக்கு அவரு போதகராய் இருந்து நம்ம வாழ்க்கையில எப்படி வாழணும் அப்படிங்கிறதை சொல்லி இந்த உலக வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு மறு உலக வாழ்க்கைய பத்தியும் நமக்கு போதிச்சு அதுக்கு தாமே ஒரு உதாரணமா இருந்து இன்னைக்கும் வலது பாரசத்துல வீட்டிருக்கிற அவர் வந்து அந்த பரலோகத்திலும் கூட பிரதான ஆசாரியராக அவர் அந்த பரலோகத்துல இருக்கிறார் என்கிறத இந்த வசனங்கள்ல நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்போ இயேசு வந்து என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு, அழுகையோடும் கண்ணீருமா இருக்கிற நமக்கு வந்து ஒரு ஆறுதல் அளிக்கும் தேவனா அவர் இருக்கிறாரு. அப்புறம் நமக்கு மகா சந்தோஷத்தையும் உலகம் தர முடியாத ஒரு சமாதானத்தையும் நமக்கு உயிர்த்தெழுந்த இயேசு ஆசீர்வாதமா கொடுத்திருக்கிறாரு. நம்ம ஒண்ணுமே இல்லை, சீஷர்கள் வந்து புசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும் போது எவ்வளவு பெரிய நிரம்பி வழியும் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே போல ஒன்றுமில்லாமையில் நம்ம இருக்கும்போது தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நிரம்பி வழியும் ஆசீர்வாதத்தால நம்மளை நிரப்புறாரு. அப்புறம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இயேசு கிறிஸ்து மூலமா தான் அந்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு கிடைச்சிருக்கு. இயேசு பரலோகம் சென்றாலும் அந்த தேற்றரவாளரான அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து இன்னைக்கும் பலமா கிருபை செய்துட்டு இருக்காரு. அதனாலதான் இது கிருபையின் காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இயேசு 2வது வரும்போது அவர் வந்து நியாயாதிபதியா தான் வருவாரு. அவர் வந்து நியாயம் தீர்க்கிறவராக நம்மளுடைய எல்லா செயல்களுக்கும் பிரதிபலனாக அவர் தண்டிக்கிற ஒரு தேவனாதான் வருவாரு. அது வந்து அதனால இன்றைய கிருபையின் காலம், இன்றைய ரட்சணிய நாள்.
அப்போ நம்ம அவிவிசுவாசத்துல நம்ம உடைய அவிவிசுவாசத்தை எல்லாம் எடுத்து போட்டு அவர் விசுவாசத்தில வளர நம்மளை திடப்படுத்தி இருக்கிறாரு. நமக்காக வானக வீட்டை திறந்துள்ளார். இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் நமக்கு உயிர்த்தெழுந்த இயேசு பெற்று தந்துள்ளார். அதனால அவரு நமக்கு கொடுக்கிற கட்டளை என்னன்னா, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள். அததான் மத்தேயு நற்செய்தியிலையும் மார்க்கு நற்செய்தியிலே கூட அவர் சொல்றாரு, நீங்க உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆகவே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை அவருடைய இயேசு பிறப்பு ஒரு நற்செய்தினா, இயேசுனுடைய உயிர்ப்பும் ஒரு நற்செய்தி தான். அந்த நற்செய்தியை நம்ம உலக மக்களுக்கு நம்மளால முடிந்த வர நமக்கு எப்பப்ப நேரம் கிடைக்கிறப்ப எல்லாம், அது சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்ம இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணுங்கிறது ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அதனால இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் ஒரு புதிய நம்பிக்கையும் அது நமக்கு கொடுக்குது. அதே இந்த உலகத்துல உள்ள இருளை அகற்றி உலக மக்கள் அனைவரையும் நம்ம பேரொளியாகிய அந்த இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வர்றதுக்கு நம்மளை ஒரு கருவிகளாக நாம் பயன்பட வேண்டும். நாம் ஒரு கருவிகளாக இருக்கணும், அவருடைய சுவிசேஷ பணி ஆற்றணும். அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு நம்மளை தூண்டி எழுப்புது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை போன்று உயிர்ப்பும் ஒரு மகிழ்ச்சியூட்டு நற்செய்தி தான். நம்முடைய வாழ்க்கையில நம்ம பூமிக்கு அடியில புதைஞ்சு போறது போன்ற அனுபவங்கள் அநேக சந்தர்ப்பங்கள்ல நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கம் வரும்போது நம்ம மனசெல்லாம் இருளாயிரும். அதை மூச்சு விட கூட முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையில புழுக்கங்கள் வரும். ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம பயம், நம்ம உள்ளத்துல என்ன இருக்கு, பயம், வெறுப்பு, அதுக்கப்புறம் பழி வாங்குற எண்ணம், பாவ சிந்தனைகள், நம்ம பலவீனம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருக்கோம். ஆனா எல்லாத்தையும் நம்ம மனசுல போட்டு புழுங்கிட்டு இருந்தா நம்ம புது வாழ்வை அந்த நம்ம பார்க்க முடியாது. அப்படி இல்லாம இந்த கல்லறையில அடைச்சு வைக்கப்பட்டிருந்த கல் எப்படி புரட்டப்பட்டது போல நம்முடைய மனசுல உள்ள அந்த தீமைகள் எல்லாம் நம்மளை விட்டு வெளியேறும்போது இயேசுவின் ஒளி நம்ம உள்ளத்துல வரும். அப்போ அந்த இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு ஒரு புது வாழ்வின் பிறப்பு என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த உணர்ந்து அந்த உயிர்ப்பின் சாட்சிகளாக நாம் வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அதை நம்ம செய்யறதுக்கு நம்ம தீர்மானம் எடுப்போம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஆமென், ஆமென். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தி வேர்ட் ஆஃப் காட். தேங்க்யூ. அருமையான வேத பகுதி இன்றைக்கு நாம் பார்த்தோம். கர்த்தருடைய உயிர்த்தல் இதனால் எத்தனை ஆசீர்வாதங்கள். அவர் நம்மை கைவிடுகிறதில்லை. உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். சோ தேவனுக்கு மகிமை. இந்த நாளிலும் உங்களிடத்துல ஏதாகிலும் வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ள ஆசையாயிருப்பீர்களானால் தியானித்த பகுதியிலிருந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். கேள்விகளோ மற்ற காமெண்ட்ஸ் இருக்குமானாலும் கூட இந்த நேரத்துல பகிர்ந்து கொள்ளுங்கள். Alright, praise the Lord. Prayer பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறீங்களாமா? சரி. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் அன்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, எங்களை ஆளுகை செய்யும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய பாடுகள், மரணம் எங்களுக்கு வேதனையை தந்தாலும் உம்முடைய உயிர்ப்பின் வழியாக எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். உம்முடைய உயிர்ப்பு எங்கள் வாழ்வை பொருளுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றி நாங்கள் இந்த உலகத்திலே விடுதலை பெற்ற மக்களாக தொடர்ந்து பயணிக்க எதிர்நோக்கோடு வாழ அழைப்பு விடுக்கிறது.
உயிர்த்த ஆண்டவரின் அன்பும் அமைதியும் சமாதானம் சகல ஆசீர்வாதங்களும் எங்கள் ஒவ்வொருவர் குடும்பங்களையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 வாசிக்கிறது போல, ஆண்டவரே, நீர் இன்னும் என்றும் உயிருள்ள ஆண்டவராக எங்கள் அருகில் இருக்கிறீர் என்று விசுவாசித்து வாழ்கிறோம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you all for joining today. God bless you all.